தமாசு பேசி நான் தமாசுக்கு பேசுறேன். நீங்க உடனே தன்மை, பொறுமை, ஆனந்தம்ன்றாதீங்க. ஜோக்கர் மாதிரி கொஞ்சம் ஜோக் அடிச்சாதாம்மா வண்டி ஒழுங்கா ஓடும். ஐயா இது கொஞ்சம் டெஃபினேஷன். ஒருத்தர் நான் கேள்வி கேட்கிறேன், ஸ்பேஸ் எல்லை உடையது, சுத்தவெளி தான் எல்லையற்றதுங்கிறாரு. யாராவது ஜெயபால் ஐயா இருக்கிறீங்க, ஜெயராஜன் ஐயா இருக்கிறாரு. என் கேள்விக்கு அவங்க ஒரு பேர் வச்சுக்கலாங்க. இவங்க சொல்ற ஸ்பேஸ்ங்கிறது பிரபஞ்சத்தோட எல்லை சொல்றாங்க. பொதுவா ஸ்பேஸ்ங்கிறது பிரபஞ்சம், சுத்த வெளியெல்லாம் லிமிட் கிடையாதுங்க. இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லை உடையதா எல்லையற்றதா? ஐயா நீங்க மறுபடியும் அப்படியே தானே போறீங்க. பொதுவா ஸ்பேஸ் இல்ல, சுத்த வெளிங்கிறது ஸ்பேஸா இல்லையா? ஸ்பேஸ் தான். அவ்வளவுதான், எல்லை இல்ல. ஆனா அவங்க சொல்ற ஸ்பேஸ்ங்கிறது சயின்ஸ்ல சொல்ற ஸ்பேஸ் எல்லை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு இடையே உள்ள இடைவெளி பிரபஞ்சம் முழுவதும் உள்ளது அப்படின்னு வைக்கிறாங்க. ஐயா அவங்க வைக்கிறாங்க. நம்ம வாசுதேவனை நீங்க என்னங்க இப்படி ஜூம் எடுத்து கிளாஸ் பண்ண, ஸ்பேஸ் வேற சுத்தவெளி வேறன்னு சொல்றீங்களேன்னு கேட்டேன். ஸ்பேஸ் எல்லையோட சுத்தவெளி தான் எல்லையற்றதுன்னு திருப்பி என்கிட்ட பேசினாரு. சரிங்க வச்சுக்கோங்க. அப்புறம் ஐயா இங்கிலீஷ்ல பேர் சொன்னா, ஐயா இங்கிலீஷ்ல பேர் சொன்னா ஸ்பேஸ், தமிழ்ல பேர் சொன்னா வெளி, என்ன பண்ணலாம்? அவரு அப்படி இப்படி சொன்ன. இன்றைய கால பேச்சு வழக்குல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா இல்ல, இடம் தான் ஸ்பேஸ். ஒரு பொருளை வைக்கிறீங்க சரிங்களா, இடம் இருக்கிறதுனால வைக்கிறீங்க. அந்த பொருளை எடுத்துட்டீங்க, அந்த இடம் என்னாச்சு? வெற்றிடம் ஆயிடுச்சு. இடம் இருக்குது, இடம் அங்கேயேதான் இருக்குது. இடத்தை நீங்க ஒண்ணும் பண்ணல. ஆமா, பொருளை எடுக்க முடியும், இடத்தை எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இடம் என்னாச்சு? ஊடுருவி விடும். அங்கேயேதாங்க இருக்குது இடம். எதுவுமே நீங்க பண்ணவே முடியாது, இடத்தை எடுக்கவே முடியாது. அதை நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னா, ஒரு கட்டடத்துல ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழத்துக்கு ஒரு கிரைண்டர் விட்டு செங்கக்கல்ல உள்ளார இழுத்துட்டோம்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா பொந்து இருக்கும்பாங்க. பொந்தா சந்தா அப்படின்னு கேட்டா சந்து பொந்து எல்லாம் ஒண்ணுதாங்கம்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவேன் அது ஸ்பேஸ். ஆமாங்க இடம் இருக்கும். இப்ப அந்த எடுத்த கல்ல உள்ளார வச்சு ஒரு தட்டி உள்ளார போனா இடம் வலிஞ்சு வெளியில வந்துதா, எங்க போச்சு அந்த இடம்னு கேட்டா எல்லாம் முழிப்பாங்க. அந்த கல்லில் இடம் ஊடுருவி விட்டது. தான் அனைத்திலும் ஊடுருவவும் தன்னுள் அனைத்தையும் ஊடுருவ இடம் கொடுப்பது ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் மென்ட் பை காடுங்கிறது ஈஸியா டெஃபினிஷன் கொடுக்கலாம். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது அதுதான், எல்லாத்துலயும் இடமா இருக்கிறது அதுதான், அவ்வளவுதான். அப்போ ஒரு இறை துகளானாலும் சரி, இந்த பிரபஞ்சமானாலும் சரி, அது எல்லாமே பொருள்னு சொல்றோம் இல்லையா? அந்த பொருளுக்குள்ளார இருக்கிறது அதுதான், அந்த பொருளை சுத்தியில இருக்கிறது அதுதான், பொருளை தாண்டி இருக்கிறது அதுதான். ஸ்பேஸ் இஸ் எவ்ரிவேர், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் வித்அவுட் ஸ்பேஸ். இதுதான் ஃபார்முலா நம்பர் 1. ஆமாங்க. இப்ப என் காரு வேகமா போகும்போது அந்த ஸ்பேஸ் எங்க போச்சு? வழிவிடு வண்டி வராரு, ஐயா வராருன்னு இடம் விடுதா, அந்த ஸ்பேஸ் எங்க போச்சு? என் வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னா என் காரில் அந்த இடம் ஊடுருவி விடும். கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. சரி, இது என்ன நீங்க இவ்வளவு சின்னதா சொல்றீங்க? இந்த பிரபஞ்சமே அதுலதான் இருக்குது. எவ்வளவு பெரிய கேலக்சி, சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே ஓடுது. சுத்தமா omnipresent, omnipotent. கரெக்டா ஐயா குரு ஐயா? ஆமா 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 ஆமா. இடம் எல்லாத்துக்கும் இடமாக இருப்பது வெளிதான், ஸ்பேஸ் தான் இங்கிலீஷ்ல சொன்னா. சரி, அப்படின்னா மேட்டர்னா என்ன? சம்திங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் இஸ் மேட்டர். அதாவது மேட்டர்னா, அதாவது பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்பேஸ்ல அந்த இடத்த எது அடைச்சிக்குதோ அதுக்கு பேர் பொருள். அப்படி ஸ்மாலஸ்ட் மேட்டர் எடுத்துட்டீங்கன்னா இறைத்துகள், லார்ஜஸ்ட் மேட்டர் எடுத்துட்டீங்கன்னா யூனிவர்ஸ்.
இதுக்கு மத்தியில இருக்கிறது எல்லாமே நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம ஜடப்பொருட்கள், உயிர்கள் எல்லாமே சேர்த்து எல்லாமே அதான். ஒரு ஆட்டத்துல இருந்து எல்லாமே. சரிங்களா? அப்போ அப்போ பொருள்னா என்ன அப்படின்னா, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் பார்ட்டிகிள் தான் ஸ்மாலஸ்ட் மேட்டர் அப்படின்னு. அப்ப மாஸ்னா என்ன? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அதான் மாஸ், அதான் பொருள். அப்ப டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். அவ்வளவுதான். அப்ப நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான். இது எல்லாம் மகரிஷி சொன்ன ஃபார்முலாஸ். திணிவு பெற்றது அதுதானே ஐயா டென்சிட்டி. அடர்த்தி நிலைகள். அந்த அடர்த்தி நிலை எது தீர்மானம் பண்ணுது? அந்த இறைத்துகளுடைய சுழற்சி வேகம். அப்ப இறைத்துகள்கள் ஒன்றொன்றும் சுத்துது, லேசான விலக்கு விசையை கொடுக்குது. அப்போ அதனெல்லாம் சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொருள் சொல்றோம். ஆகாயத்துல, அதாவது நம்ம பாக்குறோம் அந்த ஆகாயம் சொல்றேன் நான். அதாவது ஒண்ணுமே மாதிரி நிர்மலமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆகாயத்துல ஒண்ணுமே இல்லை, நீல நிறமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல மேகங்கள் வருது, பார்த்திருக்கீங்களா? மேகங்கள் வந்து கலைஞ்சு போகும், மூவ் ஆகும். ஆமா, அது சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. உண்மையிலேயே அது எல்லாமே வந்து துகள்கள் தான், நீர் துகள்கள் தான், நீர் துளிகள் தான், பனித்துகள்கள் தான். இப்போ மேகத்துல எல்லா துகளும் துளிகளும் சேர்ந்து இருக்கா, தனித்தனியா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இருக்கு ஐயா. தனித்தனியா தான் இருக்கு, ஆனா சேர்ந்து இருக்குது நமக்கு தெரியற மாதிரி இல்லையா? அதனாலதான் மேகம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, அதே மாதிரிதான் இறைத்துகள்லாம் தனித்தனியா தான் இருக்கு. அது மேகம் மாதிரி சேர்ந்து ஒரு கொத்தா இயங்குச்சுன்னா அது பேரு வேதான். மேகம் கலையும், அது கலையாது. வேதான் அவ்வளவுதான். அதுக்குள்ள தனித்தனி இறைத்துகள்கள் தனித்தனியா சுத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒன்னா சேர்ந்து இயங்கும் போது அந்த ஒரு கிளவுட் ஆஃப் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் இஸ் வேதான். கோடிக்கணக்கில் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேதான்கள் அப்படிங்கும்போது ஒன்னொன்னுக்கு ஒரு தனித்தன்மை வருது. ஏன்னா ஒரு சின்ன மேகத்துல இருந்து கொஞ்சமா மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய மேகத்துல இருந்து இப்ப ஆழியறிவு போகும்போது அப்படியே கொட்டுன்னு கொட்டுச்சுனாரு அந்த மேகத்துல இருந்து. அப்ப அதுல இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மழையா வருது இல்லையா? அளவு வித்தியாசப்படுமோ படாதா? அந்த மாதிரி வேதான்ல எத்தனை இறைத்துகள்கள் இருக்கோ, அது எத்தனை வேகத்துல சுழலுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை மாறுபடும். அதுதான் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி நிறுத்துது. அப்ப எது சேர்த்து நிறுத்துது? எது சேர்த்து நிறுத்துது? இறைநிலையின் தண்ணீருக்கு சூழ்ந்தெடுத்து மாற்றம். இப்போ வெளியில ஒரு வேதானை பார்ப்போம். ஒரு வேதான், அதாவது ஒரு இறைத்துகள், அது கோள வடிவத்தில் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது ஏன் கோள வடிவத்தில் இருக்கு? தண்ணியில காற்று குமிழ் வருது, வரும்போது அது கோள வடிவத்தில் இருக்கு தெரியுது. அந்த காற்று குமிழ் ஏன் கோள வடிவத்தில் இருக்குன்னு கேட்டா, அது காற்று குமிழை சொல்லல, நமக்கு சுத்தியில இருக்கக்கூடிய தண்ணியை காட்டுது. நம்ம குமிழை பார்க்கிறோம், ஆனா உண்மையிலேயே எது சுற்றிலும் இருக்கக்கூடிய நீரின் அழுத்தத்தை அது காட்டுது. இல்லைன்னா சதுரமாவோ முக்கோணமாவோ தானே இருந்திருக்க முடியும் இல்லையா? அப்ப நீர் தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய காற்று குமிழை வைத்து அது சுற்றி இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது எப்படி இருக்கு அப்படின்னு. ஆமாவா? ஆமாங்க ஐயா. அது ரிஃப்ளெக்ஷன் ஐயா. ரிஃப்ளெக்ஷன் இல்ல, சுத்திலும் அழுத்துது. சுத்திலும் அழுத்தி இருக்கிறதுனாலதான் வந்து அது கோள வடிவத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம நீர்த்துளியை பார்க்கிறோம்.
அதுவும் கோள வடிவத்தில் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சுற்றியில் இருக்கக்கூடிய காற்றானது அதை அழுத்தி எல்லா பக்கத்திலும் அழுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்ப இறைத்துகள் இருக்கு, அது கோள வடிவத்தில் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு அது எங்க இருக்குது? எங்க இருக்குது? இப்பதான் சொன்னோமே, வெளியில இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா, கரெக்ட். அப்ப ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அப்ப அது கோள வடிவமா இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம்? ஸ்பேஸ் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன தன்மையில் இருக்கு? தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். ஆற்றல். அப்ப எங்க இறைத்துகள் இருக்கோ இல்ல விண் இருக்கோ அதை வச்சுட்டு அதுக்கு அடிப்படையா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கலாம். இறைநிலை 1. 2, அதனுடைய தன்மை என்ன? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இல்லைன்னா கோள வடிவத்தில் அது இருக்காது இல்லையா? அது அணுவையும் அழுத்திக்கிட்டு இருக்கு, இந்த அண்டத்தையும் அழுத்திக்கிட்டு இருக்குது, எல்லா கோள்களையும் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லா இடத்துல அதானே இருக்கணும். பூமி கோள வடிவம், பிளாக் ஹோல் கோள வடிவம், நட்சத்திரங்கள் கோள வடிவம், இந்த பிரபஞ்சமும் கோள வடிவம், அணுக்களும் கோள வடிவம், பார்ட்டிகளும் கோள வடிவம். அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர எது இருக்கு? ஸ்பேஸ். இப்பதான் சொன்ன நம்ம. அப்ப அது என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி இறுக்கி கொண்டிருக்கிறது. வந்தாச்சா? இப்ப அடுத்த கேள்வி, இந்த அணு முதல்ல வந்திருக்குமா, துகள் முதல்ல வந்திருக்குமா, ஸ்பேஸ் முதல்ல வந்திருக்குமா? எதுல இருந்து எது வந்திருக்கும்? ஸ்பேஸ் அங்க இருந்திருக்கும் ஐயா. இருந்திருக்கும். எதுல இருந்து எது வந்திருக்கும்? சின்னதுல இருந்து பெருசு வந்திருக்குமா, பெருசுல இருந்து சின்னது வந்திருக்குமா? பெருசுல இருந்தா சின்னது வந்திருக்கும் இல்லையா? ஆமா. அப்படின்னா ஸ்பேஸ் முதலா துகள் முதலா? ஸ்பேஸ் தான். ரைட். இப்ப ஸ்பேஸ் மட்டும்தான் முதல் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்பேஸ் தான் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியதுக்கு உருவம் இருக்குமா இருக்காதா? எல்லை இருக்குமா இருக்காதா? எல்லை இருக்காது இல்ல ஐயா? ஏன்? இருந்ததுன்னா என்ன ஆகும்? இருக்குமா இருக்காதா? இருக்குன்னா அது காரணம் சொல்லுங்க, இருக்காதுன்னா அதுக்கும் காரணம் சொல்லுங்க. இருக்காதுன்னா அது எல்லை அற்றது இல்லையா ஐயா? அப்படின்னு நீங்க பாக்கல இல்ல? சரி, அப்புறம் எப்படி எல்லை இருக்காதுன்னு சொல்றீங்க? எல்லை இருக்காது. இருக்குமா இருக்காதா? இருக்கும்னா அதுக்கு பதில் சொல்லுங்க, இருக்காதுன்னா அதுக்கும் பதில் சொல்லுங்க. இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அதான் நான் சொன்னதுதான், எல்லை வரம்பு கிடையாது, எல்லை கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னது தானே. முதலாக இருப்பதுக்கு எல்லைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை விட அதானே பெருசு. எல்லையை தாண்டி இன்னொன்னு இருக்குல்ல, இன்னொன்னு இருக்குல்ல, இதைய தாண்டி ஒண்ணு இருக்குதுன்னு தானே எல்லைன்னு சொல்றோம். எல்லையை தாண்டி ஒண்ணு பெருசா இருக்குல்ல. ஆமா. அப்ப அதானே பெருசு. அப்படின்னா என்ன மீனிங்னா, முதலாக இருப்பதற்கு எல்லை இருக்க முடியாது. எல்லை இருந்தால் அது முதலாக இருப்பது அல்ல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இறைநிலைக்கு எல்லை இருக்குமா இருக்காதா? நீங்க சொல்றது பார்த்தா இருக்காதுதான். இல்லை, நீங்க சொல்லுங்க. இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். எப்படி? முதலா இருக்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஆதியா இருக்கிறதுக்கு எல்லை இருந்தா தாண்டி இன்னொன்னு இருக்குதானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியாக இது இருக்கிறதோ முதலாக இருக்கிறதோ அதுக்கு எல்லை இருக்கவே முடியாது. அப்படின்னா இருக்காது. சரிங்களா? கரெக்ட் ஐயா. இல்ல யோசிச்சு சொல்லுங்க. இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இருக்காது, அவ்வளவுதான். கூடாது, இருக்க முடியாது, இருக்காது. ஓகே, அதானே. அப்ப சரி, யோசிச்சு பாருங்க. அப்ப முதல்ல இருக்கிறதுக்கு அதுதான், அதனாலதான் அது பேர் ஆதி.
அதுதான் அது பேரு அனாதி. அதுக்கு எல்லை இல்லை. இப்ப ஸ்பேஸ்க்கு எல்லை இருக்கா இல்லையா? இல்ல. யோசிச்சு சொல்லுங்க. இல்ல 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 நான் சொல்றேன் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல இருக்குன்னு முதல்ல சொன்னாலும் இல்லன்னு சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? இருக்குன்னா அது காரணம் என்ன, இல்லைன்னா அது காரணம் என்ன? அப்போ முதலாக இருப்பதற்கு எல்லை இருக்கவே முடியாது. அதனாலதான் அதுக்கு பேரு முழு பொருள், ஓ முதற் பொருள். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, முழு முதற் பொருளே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா அப்படின்னா ஆமா முழு பொருள் எல்லையற்றது, முதற் பொருள் பரிபூரணம். எல்லையற்றது. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா அது மட்டும்தான் பொருளா இருக்கு. 3 வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையை சொல்றாரு. அது முழுசு, அது முதல், அது மட்டும்தான் பொருள். அப்புறம் தான் நிகழ்ச்சி, மீதி எல்லாம் நிகழ்ச்சி. ஏன்னா அது எப்பவுமே இருக்கு. அதனால அதுதான் மெய்ப்பொருள். சரிங்களா? கரெக்ட் ஐயா. ஐயா இப்போ மேகம் வந்து ஒவ்வொரு இடத்துல நிறம் மாதிரி இருக்குமா ஐயா? இருக்கு. இல்ல 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 இது இது இதுல அப்படியே போங்கம்மா. இது போயிட்டே இருங்க, அடுத்தது போகலாம். அது டைவர்ஷனே வேணாம். ஓகே 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 நிறைய இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம இப்படியே போவோம். ஓகே. அப்போ அந்த சுத்தவெளியில என்னதாங்க இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதா? ஏன் அதை சுத்தவெளின்னு சொல்றோம்? இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்க மணல்ல, நம்ம என்ன சொல்றோம்? மணல் வெளி சொல்றோம். பார்க்கில் ஆமா. விளையாடுறாங்க, புல்லோட விளையாடுறாங்க, அது என்ன சொல்றோம்? புல்வெளின்னு சொல்றோம். ஓ ஆகாயத்துல நம்ம ராக்கெட் எல்லாம் விடுறாங்க, அது என்ன சொல்றோம்? விண்வெளின்னு சொல்றோம். அப்போ புல்லோட சேர்ந்தா புல்வெளி, மணலோட சேர்ந்தா மணல்வெளி, விண்ணோட சேர்ந்தா விண்வெளி. அப்ப விண்வெளி. எல்லா இடத்துலயும் வெளி இருக்கு. எந்த பொருள் கூட சேர்ந்தோ அதோட சேர்த்து பேர் சொல்றோம். அப்ப எதுவுமே இல்லாம ஒரு இடம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அத என்ன வெளின்னு சொல்லலாம்? எதுவுமே இல்லாம ஆஹ் சூன்யம் அல்லது பாழ்னு சொல்லலாமா ஐயா? சுத்தவெளிமா. ஓ ஓஹோ அங்க வந்தாச்சு. ரைட் ரைட். இல்லையா? சுத்தமா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? சுத்தவெளி. சரிங்க ஐயா. சோ சுத்தவெளி என்பது எல்லையற்றது, உருவமற்றது. அதுதான் ஆதி, அதான் பொருள். சரியா? அப்ப அதுல என்ன தன்மைகள் இருக்க முடியும்? என்னெல்லாம் இருக்க முடியும்? மூலப்பொருளின் தன்மை எல்லாம் செய்யப்பட்ட பொருள் இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்க சாதம்லாம் வைக்கிறீங்க, இட்லி வைக்கிறீங்க, தோசை வைக்கிறீங்க, இது எல்லாமே எதனால செஞ்சது? அரிசியினால செஞ்சது, தெரிஞ்சிருது. சப்பாத்தி, அப்புறம் புரோட்டா, பூரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்சது. ஏன்னா மூலப்பொருளோட தன்மை அதுல இருக்குது. நகையெல்லாம் போட்டிருக்கிறீங்க, எதுல செஞ்சது? தங்கத்துல செஞ்சது, இல்லையா? அப்ப ஆமா மூலப்பொருளின் தன்மை எல்லாமே செய்யப்பட்ட பொருளிலே இருக்கும், இல்லைங்களா? ஆமா ஆமா கரெக்ட். அதான உண்மை. அங்க மூலப்பொருளோட தன்மை இல்லாம இதுல வராது இல்ல. கோதுமையில செஞ்சுட்டு அரிசி தன்மை வருமா? தங்கத்துல செஞ்சது இரும்பு தன்மை வருமா? இல்ல இல்ல. இல்ல. அப்போ எல்லா பொருளுமே அசையுது, இயங்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அணுகுண்டெல்லாம் அணுவின் ஆற்றல் தானே சொல்றாங்க. ஆமா ஆமாதானம்மா? ஆற்றல் சக்தியுமா ஐயா? சக்தின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் சொல்லுவாங்க. அப்போ இங்க ஆற்றல் இருக்குதுன்னா, இது எல்லாத்துலயும் ஆற்றல் இருக்குதுன்னா மூலப்பொருளா ஆற்றல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவ்வளவுதான். அப்போ சட்டியில அங்க என்ன இருந்தா அகப்பைக்கு வரும். சட்டியில இதெல்லாம் இருந்தா தானே அகப்பைக்கு வரும். இந்த சின்ன சின்ன அணுவுல எல்லாம் இவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னா, எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய வெளியில ஆற்றல் என்ன ஆற்றலா இருக்க முடியும்? பேராற்றல். பேராற்றல். அவ்வளவுதான். குழந்தைங்க மாதிரி பதில் சொல்லுங்கம்மா. பேராற்றல். சரி, இந்த சின்ன ஆற்றல், இந்த அணுவுக்கெல்லாம் உருவம் இருக்கு இல்லையா?
பொருளுக்கு உருவம் இருக்கு, அதுவோ அரூபமா இருக்கு இல்லையா? அப்ப அரூப ஆற்றலுக்கு என்ன சொல்லலாம்? அருள் பேராற்றல். பேராற்றல். சரிங்களா? சரி. சரிங்க ஐயா. இப்போ இந்த ஆட்டம் ஆனாலும் சரி, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஆனாலும் சரி, இல்ல கோள்களானாலும் சரி, பிரபஞ்சமானாலும் சரி, சரியா இயங்குதா இல்லையா? சரியா இயங்குறது ஐயா. எப்படி ஆற்றலுக்கு தானே அது சரியா இயங்கும்? அதுக்கு என்ன இது அறிவு இருக்கா? தங்கமா தானே இருக்கு. எந்த ஒரு பொருளுமே அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. ஆமா. எந்த பார்ட்டிகளானா அதுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல, அதுக்கு ஒரு குணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தரம் இருக்குல்ல. எஸ். அதுதான் அதனுடைய அறிவு. இந்த வேகத்துல சுத்தணும், இந்த அளவு காந்தத்தை வெளியிடும், இது இதோட சேர்ந்து சுத்தம், இப்படி எல்லாமே சீரா நடக்குது இல்லையா? பிரபஞ்சத்தில் ஆனாலும் சரி, இல்ல அணுவுக்குள்ள ஆனாலும் சரி, இல்ல ஒரு பார்ட்டிக்கல் லெவல் ஆனாலும் சரி, எல்லாமே சீரா நடக்குது நம்ம உடம்புக்கு உள்ள உட்பட இல்லையா? ஆமாங்க ஐயா. சரியா நடக்கலைன்னா என்ன கேள்வி கேட்கிறோம்? உனக்கு என்ன இருக்கான்னு கேட்கிறோம்? அறிவு இல்லையா? அறிவு இல்லையான்னு கேட்கிறோம். அப்போ இதெல்லாம் சரியா நடக்குதுன்னு என்ன இருக்கு அப்படின்னா? அறிவு இருக்கு. அறிவு இருக்கு. அதுக்கே அறிவு இருக்கா? இல்ல இந்த ஆற்றல் வந்து சரி பண்ணுதா? அது பேரறிவுல இருந்து வாங்கி கொண்டது. இல்ல. அப்போ எந்த ஆற்றலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, இயக்க முடியாது. அப்போ சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிதான் இத என்ன பண்ணுது? இயக்குது. அதனால இது சரியா இயங்கிறதுனால இதுக்கு அறிவு இருக்கு. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ அறிவு, கான்ஷியஸ்னஸ், பேரறிவு சுத்த வெளியில இருக்கு. அதன் தன்மை பேரறிவு. அதுதான் கான்ஷியஸ்னஸ். நான் சொல்லல, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. இப்போ நீங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறோம் நம்ம. சரியா? சோ இடமா இருக்கிறது சுத்தவெளி, பேராற்றலா இருக்கிறது சுத்தவெளி, பேரறிவா இருக்கிறது சுத்தவெளி. அது அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு இடமா இருக்கு, அதை இயக்குது. இப்போ அதனுடைய ஆற்றல் எப்படி வந்து இதுல வந்தது பார்த்தா தெரியலையே அப்படின்னா அதெல்லாம் அடங்கி இருந்தது, இதுல எழுச்சி பெற்றது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றே அணுவென்ற உயிராகி. அணுக்கள் கூடி. அது ஏன் வந்து அணுன்னு சொல்றோம்? இருக்கத்தினால அணு, இருகிறதுனால அணு. அப்ப இருகிறதுனால அணுன்னா என்ன சொல்லணும் நம்ம? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். சரிங்களா? சரிங்க ஐயா. நீங்க தான் சொல்லணும். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அவ்வளவுதான். அப்போ இறைநிலை எல்லையற்றது, ஆதியானது. ஆதி அது அது ஏன் சொல்றேன்னா ஆதலுக்கு காரணமாக இருக்கிறதுனால அது ஆதி. எல்லாமே அதுதானே ஆதி, அதுல இருந்து தானே வந்தது. அதனால ஆதலுக்கு காரணமானால அது ஆதி. சரிங்களா? கரெக்ட் ஐயா. ஆதலுக்கு காரணமானதுனால ஆதி. ஆதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுந்ததுனால எழுத்துன்னு சொல்றாங்க. உந்து விசையினால எழுந்த உந்து எழுத்து. எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல? எழுந்த உந்து எழுந்து எழுத்து. சரிங்களா? ஓகே ஐயா. அந்த மாதிரி ஆதியில இருந்தத இறைநிலை பேராற்றலாக, பேரறிவாக, பூரணமாக, அது பூரணம் தான் முழுமை பொருள் சொல்லிட்டோம் இல்லையா? இடமாக இருக்கக்கூடிய இறைநிலை, அதனுடைய தன்மைகள்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அதனுடைய எழுச்சி நிலை தான் அசைவு தான். அசைவு தான் என்னவா மாறிடுச்சுங்க? ஆற்றலா மாறுது. அறிவு அசைந்தால் ஆற்றல், ஆற்றல் அடங்கினால் அறிவு. பேராற்றல் அடங்குனா பேராற்றல், எழுந்தா
சின்ன ஆற்றல். எப்படி பாருங்களேன், கடல் இருக்கு. கடல் பெருசா அலை பெருசா? கடல் பெருசு. அது பேராற்றல். அலை அலை அது அஹ், சின்னது அலை தானே? சின்னதுதான். அது சின்னதுதான். ஆ. சின்னது தானே? அலை பெருசா? சரி. இப்போ ஒரு கடல்ல ஒரு அலை வருதுன்னு வச்சுங்களேன். அலை வந்து கடலை ரெண்டா பிரிச்சிருதா, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம்னு? இல்லையா ஐயா? அப்படி பிரிக்க இல்லையா? முடியாதுல்ல, பிரிக்க முடியாதுல்ல. ஆ. அப்போ கடலின் அசைவு அலை, நிலையின் அசைவு அலை, அவ்வளவுதான். அப்ப அசையுது, அவ்வளவுதான். அது துண்டெல்லாம் பட முடியாது. எப்படி துண்டு பட முடியும்? எவ்வளவு பெருசு அது, அது எப்படி நொறுங்கும்? அது கண்டிப்பா இயங்கும் தெரியும். தன்மை வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? துண்டு ஆயிடுச்சுன்னு சொல்றோம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. நொறுங்கிருச்சுன்னு சொல்றோம், துகளாயிடுச்சுன்னு சொல்றோம். அதனுடைய இயங்கும் பகுதிக்கு பேர் அலை. சரிங்களா? ஓகே ஐயா. அப்போ அது தன் இயல்பாக அசைந்த போது, அசைதுனாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதானே அசைவு. ஒரு புள்ளியில ஆமா, இருந்து இன்னொரு புள்ளிக்கு போறது பேர் அசைவு, இல்லைங்களா? கரெக்ட். அப்போ அந்த அசைவு எத்தனை விதமா இருக்கலாம். புள்ளி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கோளம், வளைவு. புள்ளியை விட்டு விலகி போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேரு விலகல். அப்போ அதனுடைய தன்னிருக்க சூழ்நிலத்து மாற்றல்னால அதுவே திணிவு பெற்று மடிப்பு விழுந்து சுழலும் விண்ணாக மாறி கோள வடிவத்தில் சுத்துது. அப்ப அதனுடைய அசைவுக்கு பேர் என்ன? சுழல் அலை. அலையதான் என்ன அலையா மாறிடுச்சு இப்போ? சுழல் அலை. அது சுழல் அலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திணிவு பெற்ற ஆற்றல வாங்கிருச்சு. அப்ப அது வந்து ஆற்றல் அதிகம். இறைநிலை எப்பவுமே சமநிலையில தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சொன்னோம் இல்லையா நம்ம, அது அசைவற்று இருக்கு. அசைவற்று இருக்குன்னா சமநிலையில இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க படுத்து தூங்குறீங்க, அசையாம இருக்கிறீங்க, காலையில எழுந்திரிச்சிடுறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? எழுந்துருவீங்க. அப்ப இயக்கமற்ற நிலையில, உடல் இயக்கமற்ற நிலை, தூங்கத்தில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இயக்கமற்ற நிலையில நீங்க கிடக்குறீங்க, அரங்கமா இருக்கிறீங்க, அம்பலமா இருக்கிறீங்க, சமமா இருக்கிறீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காகமா? நல்லா புரியுது ஐயா. அப்ப எழுச்சின்னா நீங்க இருந்து உட்காடுறீங்க, நிக்கிறீங்க, ஓடுறீங்க, நடக்கிறீங்க. இந்த மாதிரி கடல் அலையாக மாறுவது போல ஆற்றல், அறிவு ஆற்றலாக எழுச்சி பெற்று துகளாக சுழல்கிறது. அது சுழல் அலை. வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ அதுல இருந்து இன்னொரு ஆற்றல் பிறக்குது, துகள்ல இருந்து. அது துகள்ல இருந்து வெளியில ஓடுது. அப்ப அதுக்கு பேர் விரிவலை. விரிவலை. சரி, என்ன வந்தது? ஆற்றல். என்னாச்சு? சுழன்றது. மறுபடியும் அதுல இருந்து என்ன வந்தது? ஆற்றல். அது சின்ன ஆற்றல், மிக மெல்லிய ஆற்றல். அது மறுபடியும் எங்கதான் போக முடியும்? துகள் இருக்கு, வெளி இருக்கு. அடுத்து அது எங்கதான் போக முடியும்? துகளில் இருந்து வெளியில வருது, எங்க போக முடியும்? வெளியில தான் ஏற முடியும். வெளியேறுகிறது, சொல்றோம் இல்லையா? வெளியேறுகிறது. அப்ப வெளியிலே ஏறி அதிலே கலந்து கரைந்து விடுகிறது. அப்ப அதுக்கு பேர் காந்தம். அதுக்கு பேர் காந்தம். நீங்க நிக்கிறீங்க, உங்க கால்ல இருந்து ஒரு நிழல் வருது, கால்ல தான் ஆரம்பிக்குது. எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் போகுமா உங்க நிழல்? இல்ல, உருவம் கொஞ்சம் எவ்வளவு தூரம் இருக்கோ இருக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த காந்தத்துக்கு நிழல் அலை சொல்லிடலாம், ஈரை அலைன்னு சொல்லலாம், அறிவலை சொல்லலாம். புரிஞ்சிருச்சுங்களா? கடல் நீர், கடல் நீர் ஆவியாகி மேகமாகி நதியாகி மீண்டும் கடலையே போய் சென்று அடைவதை போல பேராற்றலாக இருக்கக்கூடிய இறைநிலையில் இருந்து அதனுடைய ஆற்றலை தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றலால் திணிவு பெற்று சுழற்சி அடைந்து துகளாகி அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலானது, நுண்ணி ஆற்றலானது
மெல்லிய ஆற்றலானது, காந்த ஆற்றலானது மீண்டும் இறைநிலையில் கலந்து விடுகிறது. ஆறு கடலிலே கலப்பதை போல, வாட்டர் சைக்கிள்னு சொல்றது மாதிரி இது எனர்ஜி சைக்கிள். அறிவு ஆற்றலாகி மீண்டும் அறிவாகவே மாறிடுது. அடக்க நிலையில அறிவு, அடங்கினால் அறிவு, அறிவோ பேராற்றல். அவ்வளோ பெரிய ஆற்றலும் மிக சின்ன ஆற்றலும் சேர்ந்து அதுக்கு பேர் காந்தம். அப்ப எங்க துகள் இருந்தாலும் அதை சுற்றிலும் காந்தம் இருக்கும். அந்த காந்தம்ங்கிறது விரிவலைன்னு சொன்னோம் இல்லையா, தள்ளி நிறுத்துது இல்லையா, அதனால இன்னொரு துகளை அது பக்கத்துல சேர விடாது. நெருங்கி வரலாமே தவிர ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள முடியாது. இப்பதான் என்ன நடக்குது, நான் சொன்னேன் இல்லையா, மேகம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிடுது. அந்த தொகுப்புக்கு பேரு, இணைந்து இயங்கக்கூடிய தொகுப்புக்கு பேரு வேதான், விண், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கிள், இன்ஃபினிட்டசிமல் எனர்ஜி பார்ட்டிக்கிள். இப்பதான் உருவம் வந்தது, உருண்டதுனால உருவம் வந்தது. சரிங்களா? ஏன்னா அது திணிவு பெற்ற ஆற்றலா இருக்கு. அது தனியா இருந்தா தெரியாது. இப்போ வீட்டுல எல்லாம் வேலைக்காரமா வர்றாங்கன்னு வச்சுங்களா, இல்ல நீங்களே தான் வீடு கூட்டி இருக்கீங்களா? வீடு கூட்டினது இல்லையா? ஓ, கூட்டிருக்கேன். சரி சரி சரி. தூசெல்லாம் இருக்குது தெரியுமா? தெரியாது. ஆனா கூட்டி சேர்த்து பாருங்க, அட இவ்வளவு தூசு வந்துருச்சா அப்படின்னு முறத்துல அழுவீங்க இல்லைங்களா? ஆமா. பரவலா இருந்தப்ப அது தெரியல, ஆனா துவக்கப்பட்டப்ப தெரியுது தானே, இவ்வளவு மண் வந்துருச்சுன்னு சொல்றீங்க தானே. அதே மாதிரிதான் இறை துகளா இருக்கிறப்ப அது கண்ணுக்கு தெரியல, விண்ணா வர்றப்போதும் அது தெரியல. அது தொகுக்கப்பட்டு நிறைய சேரும் போது அதுதான் நமக்கு பொருளா தெரியுது. கரெக்டுங்களா? வீடு பூரா தூசியா இருக்குது, தெரியல உங்களுக்கு, ஆனா அது கூட்டி குவிச்ச போது நீங்க என்ன சொல்றீங்க, நிறைய இடம் இவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, முறத்துல இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இறை துகள்கள் சேர்ந்து விண்ணாகுது, விண்ணின் கூட்டு பொருளாக மாறுகிறது. அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அது விண்கூட்டு, விண்ணோ இறைநிலையின் அசைவு. அப்ப எந்த பொருள் என்னது? இறைநிலை தான். பொருளை பார்க்கறப்ப அது எங்க இருக்குதுன்னு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனுடைய ஆற்றல் எது மூலம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மூல ஆற்றல் எது? ஸ்பேஸ்ன்னு சொல்லுவீங்க. அதோட கரெக்டா இயங்கக்கூடிய தன்மை சொல்லுவீங்க. அறிவு எங்கிருந்து வந்தது? அது ஸ்பேஸ் தான். அப்ப எல்லாமே என்னவா வந்துருது? பொருளை வச்சாலே அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு மூலமான இறைநிலை கண்டுபிடிச்சிடலாம். புகை வருதுன்னு வச்சுங்களேன், என்ன கண்டுபிடிப்போம்? நெருப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பூ இருக்குன்னு சொல்லுவோம். சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மணி அடிக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ விளைவை வச்சு செயலை நம்ம தீர்மானம் பண்றது போல, விளைவை கொண்டு காரியத்தை கொண்டு காரணத்தை தீர்மானிப்போம். இப்போ எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே காரியம், அதாவது செயல். இதுக்கு காரணம் இயல், இறைநிலை, இயற்கை, தெய்வம், மெய்ப்பொருள். இப்ப வெளியில ஒரு சூரியனை பாருங்க, மிதக்குதா? எங்க மிதக்குது? எங்கம்மா மிதக்குது? விண்வெளியில மிதக்குது. ஆமா தானே? சந்திரன் வெளியில மிதக்குது. சரி, ஒரு நீர்த்துளி விண்வெளியில மிதக்குது இல்லையா? இப்போ ஒரு அணு எங்க மிதக்குது? விண்வெளியில தான் மிதக்குது. மிதக்குதுன்னா அதுலயே இருக்குதுன்னு சொல்றோம் நம்ம. இப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி, காற்று குமிழ் மாதிரி. ஆமா தானே? அதை வச்சு இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்குள்ள உயிர் இருக்கா? இருக்கு. அணு இருக்கா?
எஸ் இருக்கு. அப்போ அதை சுத்திலும் என்ன இருக்கும்? எதுல மிதக்கும் அதெல்லாம்? உடல்ல மிதக்கும். உடலா? இப்பதாம்மா சொன்னோம். ஆ, ஸ்பேஸ்ல தான் மிதக்க முடியும், வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்போ உடல் முழுவதும் என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப உங்க உடம்பு ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு, அதுல துகள்கள் மிதக்குது, அதனால தொகுக்கப்பட்ட விண் மிதக்குது. அந்த விண்ணுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயிர்னு சொல்றோம். அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான், இல்லையா? கரெக்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்பேஸா இல்லையா? ஸ்பேஸ் தான். அப்ப இயக்கமற்ற இறைநிலை, இயற்கை, இயங்கும் இயற்கை, மனமுள்ள உயிர் உணர்வுள்ள இயற்கை. அதுக்கு ஜடப்பொருளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா உணர்வு இருக்கு, இல்லையா? கரெக்ட் கரெக்ட். உணர்வு எது உணருது? மனம். மனம்னா என்ன? எங்கிருந்து பிறக்குது? எண்ணம் தானேயா மனம்? மனம் எங்கிருந்து பிறக்குதுமா? ஒரே விளக்கு எரியுது, அதுல இருந்து வெளிச்சம் வருது. சுடர்ல இருந்து சுடரை அதிகப்படுத்துறீங்க, வெளிச்சம் அதிகமாகும். சுடரை குறைக்கிறீங்க, வெளிச்சம் குறைஞ்சிரும். சுடரை அணைச்சிடுறீங்க, வெளிச்சம் இருக்காது. இதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஒண்ணு போயிடுச்சுன்னா நமக்கு மனம் இருக்காது. அது எது? உயிர். அப்ப உயிரின் படக்க நிலை மனம், அவ்வளவுதான். உயிரோ அணு, அணுக்கூட்டம். சூப்பர் சூப்பர் ஐயா. உயிரின் படைக்க மனம்க்கு இவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டீங்க. சுடர் படர்ந்தால் வெளிச்சம், இல்லையா? அதே மாதிரி உயிர் படர்ந்தால் அது காந்தம், ஜீவகாந்தம். உயிர் ஜீவகாந்தம், உயிர்னா ஜீவன், ஜீவகாந்தம். அப்போ அதில் எங்க படருது? அது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வெளியில தானே படருது, அந்த உயிரை சுத்தி இருக்கக்கூடிய வெளியில தானே படருது. ஆமா. அப்ப வெளியில படரும் போது அது பேர் காந்தம். அதே சமயம் அந்த உயிருக்குள்ளோர மைய பகுதியில அசைவற்ற பகுதின்னு ஒண்ணு இருக்கும். எங்கேயுமே ஒண்ணு சுழன்றால், ஒரு எல்லை இருந்தால் அதனுடைய மையப்பகுதி எல்லையற்றதாகத்தான் இருக்க முடியும். அந்த எல்லையற்ற பகுதி என்னவா, என்ன வெளியா இருக்க முடியும்? அசைவற்ற பகுதி. இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன வெளியா மட்டும்தான் இருக்க முடியாது? சுத்த வெளியா மட்டும்தான் இருக்கும். அசைஞ்சாதாம பொருள், அசையினா சுத்த வெளி. அப்போ உயிர் மையப்பகுதி வெண் மையப்பகுதி அறிவாம், அதான் தெய்வம். அப்ப பேரறிவு உங்கள் உயிர் மையத்துல அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இயங்கும் பகுதி உயிராக இருக்கிறது. அதனுடைய படரும் காந்தம் மனமாக இருக்கிறது. உங்க மனசு நீங்க சொன்னா அது யாரு? இறைநிலை. உயிர்னு சொன்னா அது யாரு? இறைநிலை. இதனால கட்டப்பட்ட உடல்னு சொன்னா என்ன, யாரு? இறைநிலை. குரு ஐயா, சொல்லுங்க ஐயா, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு சின்ன கேள்வி, ஒரே ஒரு நிமிஷம், இதை முடிச்சிடுறேங்க ஐயா. அப்போ நீங்க இறைநிலை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப இறைத்தன்மை பூரணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பேரு பூமா அம்மா. எல்லாரும் தான் மனிதன். எப்பொருளானாலும் சரி, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பது காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று காணும் மருளானாம் வானா பிறப்பு. எல்லாரும் அதான் சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்மம், எல்லாமே சொன்னது இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயமா, ஈஸியான விஷயமா? நீங்க ஈஸி பண்ணிட்டீங்க. இல்லம்மா, அதாவது நம்ம எல்லாமே காம்ப்ளிகேட்டடா நினைக்கிறோம். காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இல்லை, எல்லாம் சிம்பிளா இருக்கு. ஆமாங்க ஐயா. நம்ம மைண்ட் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் காம்ப்ளிகேட் பண்ணி 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 இயல்பா இருக்கிறதே நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இவ்வளவு இயல்பானது
மகரிஷி கேட்கும்போது சொல்றாங்க இல்லையா, எந்த ஒன்றை அறிவதை காட்டிலும் இறைவன் உணர்வு பெறுவது இயல்பானது. ஏனென்றால் அது நீதான், அது நான் தான். தன்னிலை விளக்கம் தான் இறைநிலை விளக்கம். சரிங்களா? கரெக்ட். அப்ப உங்களுடைய உண்மையான அளவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பூமாமாவோட உண்மையான அளவு என்ன? இறைநிலையின் அளவுன்னு எடுத்துக்கலாமா? என்னமோ இவ்வளவு நேரம் அதானே பேசிட்டு இருந்தோம். அப்ப உங்களுக்கு எல்லை இருக்கா இல்லையா? எல்லை இல்லை. எல்லை இல்லாத ஒரு பேரறிவு, பேராற்றல், சுத்த வழிதான், மெய்ப்பொருள் தான் உங்ககிட்ட அறிவா இருக்குன்னா அப்ப நீங்க யாரு? எல்லையற்ற தன்மை உடையவர்கள். அப்ப உயிர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அணு அணு எது வரைக்கும் இருக்கு? இந்த உடல்ல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் இருக்கு. அப்போ அணு என்ற நிலையில எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பிரபஞ்சம். காந்தம் எடுத்துட்டீங்களா வான்காந்தம், ஜீவகாந்தம், பிரபஞ்சம், பிரபஞ்ச மனம். ஆனா பிறந்து இது வரைக்கும் வந்திருக்கிறோம் பாருங்க, இவ்வளவு உயரம், இவ்வளவு இது பருவுடல். சோ பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இறைநிலை. இந்த நான்கும் சேர்ந்து ஒரு பேர் வச்சா அதுக்கு பூமா. அம்மா அவங்கவுங்க அப்படித்தான், எல்லாரும் அவங்கவுங்க அப்படியே நினைச்சு பார்க்கலாம். ஜடப்பொருளுக்கு இது எல்லாமே இருக்கு, ஆனா உணர்தல் இல்லை. நமக்கு உணர்தல் இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் உணர்தல் இருக்கு, ஆனா அது தன்னை உணர முடியாது. நமக்கு தன்னை உணர்தலும் இயல்பா அமைஞ்சிருக்கு. இன்னொரு சூட்சுமம் சொல்றேன் பாருங்க, உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்ததுதான். அதெல்லாம் சேர்ந்துதான் உங்க உடம்பா இருக்கு. பருவுடெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க, அது எல்லாமே அங்கிருந்தா வந்தது. சோ மூலப்பொருள் பிரபஞ்சம், தோற்றம் பூமம்மா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பருவுடலுக்கும், நுண்ணுடலுக்கும், காந்த உடலுக்கும், இறைநிலைக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு குவி மையம் இருக்கு. அதுதான் கருமையம், ஜீவகாந்த கருமையம். இப்ப எல்லாம் வல்ல இறைநிலை நம் உடலுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதான் நம்ம இப்ப நேரம் பார்த்தோம். எப்படி ஒரு இறை துகள் வந்தது, விண் வந்தது, எல்லாத்தையும் பார்க்கிறோம். உடம்பு கரெக்டா உள்ள நடத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? நீங்க எல்லாரையும் பாத்துக்கிறீங்க, உங்களை யார் பாத்துக்கிறா? இறைநிலை பார்த்துக்கிறது. தூங்கும் போது உங்களை யார் பாத்துக்கிறா? நீங்க தூங்கிடுறீங்களே, அப்போ யார் பாத்துக்கிறா? இறைநிலை தான் பாத்துக்குது. அன்பும் கருணையுமாக இருந்து இந்த எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அதான் ப்ராவிடன்ஸ். அதான் நம்ம என்ன சொல்றோம்? அருட்பேராற்றல். அரூபமாக உள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல். இப்ப அருட்பேராற்றலை உணர்ந்து சொல்லி பாருங்க. எனக்குள்ளாக அரூபமாக உள்ள பேராற்றல், எல்லையற்ற பெருவெளி, பேரறிவு, பூரணம், மெய்ப்பொருள், அதுதான் நான். அதுதான் நான் சொல்லிக்குது. ஆன்மா உணர முடியுதா? சரிங்களா? அற்புதம் ஐயா, அற்புதம். எல்லாருக்கும் இந்த இது புரிஞ்சுதா? வாழ்க வளமுடு. ஐயா மாணிக்க வாசகம் ஏதோ கேள்வி கேட்டீங்க. வாழ்க வளமுடன். அவங்க யாரோ கேட்கறதுல கேட்டுட்டுமா? சின்ன கேள்வி டைரக்ஷனை மாத்தி விட்டுடும். ஏன்னா ஆழ்ந்து போயிட்டு இருக்கிற போது இப்ப எனக்கு என்னன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நீங்க கேள்வி கேளுங்கய்யா. நாங்கெல்லாம் இப்ப நீங்க என்ன ஒரே 1 மணி நேரம் எடுத்துட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எது தளவு, எது வாலு, எது ஒண்ணுமே புரியல. சரிங்க, இனிமே நாளைல இருந்து நான் பேசலீங்க. பேசல இல்லைங்கய்யா, ஒரு 10 நிமிஷம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கேட்டாங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அதனால நான் அவங்களுக்கு எல்லா விளக்கம்